தற்பொழுது நான் குருநகர் மீனவ இறங்குத்துறையில் இருக்கின்றேன். இங்கிருந்து பாலதீவு புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு புறப்பட்டு சென்ற ஒரு படகு, பக்தர்களுடன் சென்ற படகு புறப்பட்டு சில நிமிடங்களிலே கிட்டத்தட்ட அந்த எட்டியிலிருந்து 200 மீட்டர் தூரத்திலே அது தலைகளாக கவர்ந்திருக்கின்றது. அதில் பயணித்த சிறுவர்கள், பெண்கள், வயதிவர்கள் உட்பட பலர் அந்த தண்ணியிலே மூழ்கி இருக்கின்றார்கள். அவர்களை காப்பாற்றுகின்ற முயற்சியிலே மீனவர்களும் படகோட்டிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே 3 பேரை கரைக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அதிலே ஒருவர் ஏற்கனவே இறந்து விட்டார். எனக்கு பின்னாலேயே அவருடைய சடலம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவரை நான் காட்ட விரும்பவில்லை இந்த காணொலியிலே. இங்கே மிகவும் பரபரப்பாக இருக்கின்றது. மீனவர்கள் ஈடுபாட்டுடன் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். சிலர் வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இங்கே மக்கள் பலரும் இங்கே கூடியிருக்கின்றார்கள். இங்கே ஊடகத்தை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை. நான் ஒரு ஊடகத்தை சார்ந்தவன் என்ற ரீதியிலே நான் இந்த காணொலியை எடுத்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இது ஒரு விழிப்புணர்வுக்காகவும் இது ஒரு செய்தியாக வர வேண்டும் என்பதற்காக நான் இந்த காணொலியை நான் இந்த லைவிலே காட்டிக் கொண்டிருக்கின்றேன். பாலதீவு புனித அந்தோணியார் ஆலயத்துடைய திருவிழா நாளைய தினம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்காக ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கிருந்து யாழ்ப்பாணம் பகுதியில் இருந்து அங்கே செல்வது வழக்கம். இங்கே நாங்களும் அதற்காக வந்திருந்தோம். அந்த படகிலே ஏற்கனவே ஆட்கள் ஏறினதாலே என்னுடைய குடும்பத்தினர் அடுத்த படகிற்காக காத்திருக்க சொல்லியிருந்தார்கள். அப்போது நாங்கள் காத்திருந்து கொண்டிருந்த வேளையிலேயே எங்கள் கண் முன்னாலே அந்த படகு கவிழ்ந்தது. மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. சிறுவர்கள் அதிலே பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த படகில் சென்ற படகை திருப்பிய போது அதனுடைய ஒரு பக்கத்திலே சரிந்த போது ஏனைய மக்கள் அந்த சரிந்த பக்கத்துக்கு சென்றதுனாலே அதனுடைய பாரம் ஒரு பக்கத்திற்கு கூடிய பாரம் ஏற்பட்டதினாலே அந்த படகு அப்படியே சரிந்து சில வினாடிகளில் அது முழுமையாக கவிழ்ந்து விட்டது. அதில் பயணித்தவர்கள் அப்படியே அவர்கள் கீழே தண்ணிக்குள் மூழ்கிறார்கள். அருகிலே படகுகள் எதுவும் இருக்கவில்லை. கரையிலிருந்து படகுகளை கொண்டு செல்வதற்கும் தூரத்திலிருந்து வந்த படகுகள் அந்த படகை அணுகுவதற்கும் இடையில் ஒரு சில நிமிடங்கள், ஒரு 5-6 நிமிடங்களின் பின்னர் தான் அந்த படகை அவர்களால் அணுக முடிந்ததை நாங்கள் பார்த்து இருக்க முடிந்தது. இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவதற்கான என்னுடைய பார்வையிலே இன்னும் வேகமாக செயல்பட்டிருந்தால் அங்கு பயணித்தவர்கள் பலரை காப்பாற்றியிருக்க முடியும் என்பது என்னுடைய பார்வையிலே தெரிகின்றது. இருந்தாலும் தற்பொழுது சிலர் மாத்திரம் அதிலே உங்களை பார்க்க முடிகிறது. சிலர் மாத்திரம் இப்பொழுது அந்த தண்ணீரை மூழ்கி காப்பாற்ற முயற்சி இருக்கின்றார்கள். இதை பார்க்கின்ற அந்த படகுகளை பயணித்தவர்கள் பலர் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கின்றார்கள். அவர்கள் பலர் இன்னும் வெளியில் எடுக்கப்படவில்லை. சுழியோடி மீனவர்கள் சுழியோடி அதிலே பயணிகளை காப்பாற்ற ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் சில நிமிடங்கள் முன்னர் வந்திருந்தால் நாங்கள் அந்த படகிலே சென்றிருக்கக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். அந்த ஏற்பாடு செய்தவர்கள் சொன்னார்கள் அந்த படகிலே ஏற்கனவே நிறைய ஆட்கள் ஏறிவிட்டார்கள். அதனாலே அடுத்த படகிலே அனுப்புகிறோம் என்று கூறினார்கள். அதனாலேயே நாங்கள் அந்த படகிலே நாங்கள் செல்லாமல் நின்றோம். ஆனால் நாங்கள் தப்பிவிட்டோம் என்பது அல்ல. இந்த படகிலே சென்ற அனைவரும் உயிரோடு திரும்ப வேண்டும் என்பதே இந்த கரையில் இருக்கின்றவர்களுடையும் எங்களுடையும் ஒரே ஆவலாக இருக்கின்றது. இது ஒரு மிகவும் துயரமான சம்பவமாக இருக்கின்றது. அண்மையிலே கச்சைதீவு அந்தோணியார் திருவிழாவுக்கு சென்று வந்தவர்கள் பலர் ஆயிரக்கணக்கானவர்கள் சென்று வந்தார்கள். அதில் எந்தவித அனர்த்தமும் நிகழவில்லை. ஆனால் இந்த திருவிழாவுக்காக சென்ற வேளையிலே இந்த பாரிய அனர்த்தமும் நிகழ்ந்திருக்கின்றது. பக்தர்கள் அந்தோணியாரினுடைய திருவிழாவுக்காக ஆர்வத்தோடு சென்றிருந்தார்கள். நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அவர்கள் அங்கே தங்குவதற்கான பல ஏற்பாடுகளோடு அவர்கள் தண்ணி, உணவு என பல ஏற்பாடுகளோடு அவர்கள் சென்று கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்க முடிந்தது. ஆனால் சில நிமிடங்களிலேயே அந்த படகு தலைகீழாக கவிழ்ந்ததை எங்களால் இன்னும் கண்முன்னாலே அவர்கள் தண்ணிக்குள் கவிழ்ந்ததை எப்படி சொல்வதென்று எனக்கு புரியவில்லை. அது மிகவும் வேதனையான ஒரு விடயமாக இருக்கின்றது.
தற்பொழுது நான் குருநகர் மீனவ இறங்குத்துறையில் இருக்கின்றேன். இங்கிருந்து பாலதீவு பொழுது அந்தோனியார் ஆலயத்திற்கு புறப்பட்டு சென்ற ஒரு படகு, பக்தர்களுடன் சென்ற படகு புறப்பட்டு சில நிமிடங்களிலே கிட்டத்தட்ட அந்த எட்டியிலிருந்து 200 மீட்டர் தூரத்திலே அது தலைகளாக கவர்ந்திருக்கின்றது. அதில் பயணித்த சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர்கள் உட்பட பலர் அந்த தண்ணியிலே மூழ்கி இருக்கின்றார்கள். அவர்களை காப்பாற்றுகின்ற முயற்சியிலே மீனவர்களும் படகோட்டிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே 3 பேரை கரைக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அதிலே ஒருவர் ஏற்கனவே இறந்து விட்டார். எனக்கு பின்னாலேயே அவருடைய சடலம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவரை நான் காட்ட விரும்பவில்லை இந்த காணொலியிலே. இங்கே மிகவும் பரபரப்பாக இருக்கின்றது. மீனவர்கள் ஈடுபாட்டுடன் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். சிலர் வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இங்கே மக்கள் பலரும் இங்கே கூடியிருக்கின்றார்கள். இங்கே ஊடகத்தை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை. நான் ஒரு ஊடகத்தை சார்ந்தவன் என்ற ரீதியிலே நான் இந்த காணொலியை எடுத்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இது ஒரு விழிப்புணர்வுக்காகவும் இது ஒரு செய்தியாக வர வேண்டும் என்பதற்காக நான் இந்த காணொலியை நான் இந்த லைவிலே காட்டிக் கொண்டிருக்கின்றேன். பாலைதீவு புனித அந்தோனியார் ஆலயத்துடைய திருவிழா நாளைய தினம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்காக ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கிருந்து யாழ்ப்பாணம் பகுதியில் இருந்து அங்கே செல்வது வழக்கம். இங்கே நாங்களும் அதற்காக வந்திருந்தோம். அந்த படகிலே ஏற்கனவே ஆட்கள் ஏறினதாலே என்னுடைய குடும்பத்தினர் அடுத்த படகிற்காக காத்திருக்க சொல்லியிருந்தார்கள். அப்போது நாங்கள் காத்திருந்து கொண்டிருந்த வேளையிலேயே எங்கள் கண் முன்னாலே அந்த படகு கவிழ்ந்தது. மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. சிறுவர்கள் அதிலே பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த படகில் சென்ற படகை திருப்பிய போது அதனுடைய ஒரு பக்கத்திலே சரிந்த போது ஏனைய மக்கள் அந்த சரிந்த பக்கத்துக்கு சென்றதுனாலே அதனுடைய பாரம் ஒரு பக்கத்துக்கு கூடிய பாரம் ஏற்பட்டதினாலே அந்த படகு அப்படியே சரிந்து சில வினாடிகளில் அது முழுமையாக கவிழ்ந்து விட்டது. அதில் பயணித்தவர்கள் அப்படியே அவர்கள் கீழே தண்ணிக்குள் மூழ்கிறார்கள். அருகிலே படகுகள் எதுவும் இருக்கவில்லை. கரையில் இருந்து படகுகளை கொண்டு செல்வதற்கும் தூரத்திலிருந்து வந்த படகுகள் அந்த படகை அணுகுவதற்கும் இடையில் ஒரு சில நிமிடங்கள், ஒரு 5-6 நிமிடங்களுக்கு பின்னர் தான் அந்த படகை அவர்களால் அணுக முடிந்ததை நாங்கள் பார்த்து இருக்க முடிந்தது. இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவதற்கான என்னுடைய பார்வையிலே இன்னும் வேகமாக செயல்பட்டிருந்தால் அங்கு பயணித்தவர்கள் பலரை காப்பாற்றியிருக்க முடியும் என்பது என்னுடைய பார்வையிலே தெரிகின்றது. இருந்தாலும் தற்பொழுது சிலர் மாத்திரம் அதிலே உங்களை பார்க்க முடியுது. சிலர் மாத்திரம் இப்பொழுது அந்த தண்ணீரில் மூழ்கி காப்பாற்ற முயற்சி இருக்கின்றார்கள். இதை பார்க்கின்ற அந்த படகுகளை பயணித்தவர்கள் பலர் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கின்றார்கள். அவர்கள் பலர் இன்னும் வெளியில் எடுக்கப்படவில்லை. சுழியோடி மீனவர்கள் சுழியோடி அதிலே பயணிகளை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் சில நிமிடங்கள் முன்னர் வந்திருந்தால் நாங்கள் அந்த படகிலே சென்றிருக்கக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். அந்த ஏற்பாடு செய்தவர்கள் சொன்னார்கள் அந்த படகிலே ஏற்கனவே நிறைய ஆட்கள் ஏறிவிட்டார்கள். அதனாலே அடுத்த படகிலே அனுப்புகிறோம் என்று கூறினார்கள். அதனாலேயே நாங்கள் அந்த படகிலே நாங்கள் செல்லாமல் நின்றோம். ஆனால் நாங்கள் தப்பிவிட்டோம்.